ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு அநேக புதிய முகம் பார்க்க முடியும். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பும் மகிழ்ச்சி தான். உலகிலே பிறந்த அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும். உலகிலே பிறந்த ஒவ்வொருவருடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது. சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்ற வழியிலே முயற்சி செய்கிறார். சிலர் நல்ல வழிகளை பின்பற்றி மகிழ்ச்சியை பெற விரும்புகிறார். சிலர் தவறான வழியிலே போய் மகிழ்ச்சியை தேட முயல்கிறார். ஆனால் நோக்கம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சாதாரணமா உலகத்துல சொல்லுவாங்க, மனம் கசந்தவனுக்கு மதுபானம் கொடுங்கள். எனக்கு ஒரு நண்பர் தெரியும், என்னோட வேலை பார்த்த. அவர் திருமணம் ஆகாத காலத்திலேயே நல்ல மதுபானம் அருந்தக்கூடிய அவர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான். அவர்கிட்ட கேட்டேன், என்னையா நீ போய் இந்த மாதிரி மதுபானம் குடிச்சிட்டு இந்த மாதிரி விழுந்து கிடக்குறியே அப்படின்னு கேட்டா, உன் பைபிளை திறந்து பாரு, மனம் கசந்தவனுக்கு மதுபானம் கொடுங்கள் அப்படின்னு போட்டிருக்குதே. அப்படியா? பைபிள்ல இன்னொரு பகுதி தெரியுமா உனக்கு? யாராவது வேத புத்தகம் வச்சிருந்தா அந்த வசனத்தை நீங்க தயவு செய்து படிக்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்கள். நீதிமொழிகள் 23, 29, 30. ஐயோ யாருக்கு வேதனை? படிக்கிறீங்களா? ஐயோ யாருக்கு வேதனை? யாருக்கு துக்கம்? யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல்? யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இப்படி வசனம் இருக்கு தெரியுமா ஐயா? உனக்கு புலம்பல், துக்கம், வேதனை. இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது தொடர்ந்து அந்த வசனங்கள் சொல்லிருக்கு. என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. குடியான் அடிச்சா சொரணக்குமா? ஒண்ணும் தெரியாது, ரோட்லயே விழுந்து கிடக்குறாங்க இல்லையா? மதுபானம் துக்கத்தை மாற்றும் என்று பொய்யான ஒரு பெயரை சொல்லி மகிழ்ச்சியா இருப்பதற்காக மதுபானம் அருந்தக்கூடியவர்கள் உண்டு. ஆனா மதுபான பாட்டில் என்ன போட்டிருக்கோம்? விளம்பரம் எல்லாம் போடுறாங்க இல்லையா? மது குடியை கெடுக்கும், மது குடியை கெடுக்கும். மகிழ்ச்சியை கொடுக்குமா? கொடுக்காது, மகிழ்ச்சியை கொடுக்காது. ஓரளவு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்கலாம், தற்காலிக ஒரு மகிழ்ச்சி. வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா அனித்தியமான பாவ சந்தோஷம். சிலர் சொல்லுவாங்க, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆச்சு. புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்தாச்சுன்னா நெஞ்ச வெடிச்சிருமையா. என்னோட வேலை பார்த்த நண்பர்கள் சிலர் ஆசிரியர்கள் ஒரு நாள் அவங்க சேர்ந்து புகை பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னையா நீங்களாம் படிச்சவங்க தானே, இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு கேட்டா, இது ஃபாரின் சிகரெட். அப்படியா? லண்டன்ல செய்த சிகரெட் சார், அதெல்லாம் ஒண்ணு தீங்குடை. அந்த பாக்கெட்டை கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்து அந்த பாக்கெட்டை வாங்கி பார்த்து, அந்த பாக்கெட்ல அழகா எழுதியிருக்கு. நம்ம ஊர்ல உள்ள சிகரெட் பாக்கெட்ல மட்டும் என்ன எழுதியிருக்கோம்? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதாவது புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடானது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா அதுல என்ன போட்டிருக்கு பாத்துங்க,
அழகா போட்டிருக்கு, வார்னிங்னு கொடுத்து அதுல என்ன கொடுத்திருக்குது? ஸ்மோக்கிங் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் லங் கேன்சர், lung diseases and of heart diseases, artery diseases. அழகா பட்டியல் போட்டு நோய்களை போட்டு பாத்தியா? ஃபாரின் சிகரெட்டா உனக்கு லங் கேன்சர் வரும், உனக்கு என்ன வரும்? ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அழகா போட்டிருக்குத. அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு தான் மனிதன் புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆற்று, புகை நெஞ்சை எரித்து விடும். அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அற்ப சந்தோஷம். அதுதான் என்ன சந்தோஷம்? அனித்தியமான பாவ சந்தோஷம். எப்படி அடிக்கிட்டே போலாம் இல்லையா? இன்றைக்குள்ள வாலிப உள்ளங்கள்லாம் மகிழ்ச்சியை பெறுவதற்காக என்ன செய்யறாங்க? ஊசி, போதை ஊசி, போதை மருந்து. அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் போட்டாச்சுன்னா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, பறந்து உயிரே பறந்துடும், உயிரையே குடித்து விடும். சிலருக்கு போதை மருந்துக்கு அடிமை ஆயிட்டா அது இல்லைன்னா வாழவே முடியாது, நடுக்கம் பிடித்து விடுகிறது. மதுப்பழக்கம் அதே போலதான். அப்புறம் குடிக்கலன்னா இருக்காது, நரம்பெல்லாம் அப்படியே தளர்ச்சி. தண்ணி போட்டாதான் திரும்ப கொஞ்சம் உயிர் வரும், உன்னை அந்த நிலைக்கு கொண்டு போய்விடும். இதெல்லாம் மகிழ்ச்சியை தரும், கொஞ்சம் தரும். இதெல்லாம் சொல்ல போனால் அனித்தியமான பாவ சந்தோஷம், அனித்தியமான பாவ சந்தோஷம். அமெரிக்க நாட்டை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அமெரிக்க நாடு உலகத்திலேயே பணக்கார நாடு, உலக வல்லரசிலேயே முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டுல என்ன குறை இருக்குன்னு நாம சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு ஆய்வு நடத்தினாங்களாம், அமெரிக்கர்கள் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அந்த ஆய்வுல பார்த்தாச்சுன்னா அமெரிக்கர்கள்ல 20% பேர் தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என்ன துக்கமான விஷயம் பாத்தீங்களா? என்ன குறை இருக்குது? அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை. நாம ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். என்ன சம்பவம்? வேதத்தின் அடிப்படையில் படிச்சாங்க இல்லையா? அண்ணாச்சி படிச்சாங்க. ஒரு மந்திரியை பற்றி படிச்சாங்க. நடந்த சம்பவம். அந்த மந்திரி சந்தோஷத்தை தேடி போகிறான், நிம்மதியை தேடி போகிறான், மன அமைதியை தேடி போகிறான். அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு எல்லா வசதியும் உண்டு. ஆனா அவைகளால் அவன் திருப்திப்பட்டது போல் தோன்றவில்லை, சமாதானத்தை பெற்றுக் கொண்டது போல் தோன்றவில்லை, உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டது போல் தோன்றவில்லை. அப்படியானால் அவன் உண்மையான மகிழ்ச்சியை எவ்விதமாக பெற்றான் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த மந்திரியின் அந்த வரலாற்றுல பார்க்கும்போது கடைசியில தான் சொல்லி இருக்குது, மந்திரி சந்தோஷத்தோடே போனான், மந்திரி சந்தோஷத்தோடே போனான். அதுக்கு முன்னால் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த வாசித்த பகுதிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. மந்திரி சந்தோஷத்தோட இப்ப நாம பார்க்க போறதுல அந்த சந்தோஷத்தை பற்றி தான் நாம பார்க்க போறோம். எத்தியோப்பிய மந்திரி எவ்விதமாக சந்தோஷத்தை பெற்றார். அதை பார்க்கறதுக்கு முன்னால இந்த சந்தோஷத்தின் வகைகள் சொன்ன இல்லையா, அதை கொஞ்சம் வகையிட்டு பார்த்துட்டோம்னா எது உண்மையான சந்தோஷம், எது தற்காலிக சந்தோஷம், எது நிலையான சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதை பற்றி நாம் முதலாவது பார்த்து விட்டு அப்புறமாக நாம பார்க்கலாம். சந்தோஷத்தின் வகைகள், மகிழ்ச்சியின் வகைகள். ஒன்று அனித்தியமான பாவ சந்தோஷம், பாவம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அதுதான் எப்படிப்பட்ட சந்தோஷம்? அது அனித்தியமான சந்தோஷம். அனித்தியம் என்றால் என்ன? தற்காலிகமான ஒரு சந்தோஷம். பாவ சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்கும் தான், எவ்வளவு நேரத்துக்கு? அனித்தியமான சந்தோஷம். இந்த அனித்தியமான சந்தோஷம் எங்க இருந்து வருது? அழகாக நாம் அங்கே வேதத்துல பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவனே யாரா? பிசாசு. பிசாசினுடைய நோக்கம் எல்லாம்
மக்கள் யாரும் உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அதனாலதான் நல்ல பிளான் போட்டு திட்டம் போட்டு செயல்படுத்த பல திட்டம் வகுத்து அதை உலகத்துல புகுத்துறான். இந்த சந்தோஷ பாவத்தை புகுத்துறதே பிசாசு. அதனால மக்கள் பாவம் செய்வது மூலமாக அடைவதனுடைய சந்தோஷத்தை புகுத்தியவன் பிசாசு. இந்த அனித்தியமான சந்தோஷம், பாவ சந்தோஷம், பிசாசு தரக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உலகத்துல புகுத்துறோம். அந்த உலகத்துல புகுத்தும் போது என்ன நடக்குது? பலவிதமான இன்பங்களை மக்கள் அனுபவிக்க முயற்சி செய்கின்றனர். அதெல்லாம் என்ன சந்தோஷம் பார்த்தாச்சுன்னு வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் தான் உலகம் தரக்கூடியது. அதை நாம் இங்கே அந்த வசனத்துல பார்க்கிறோம். எந்த வசனத்துல பார்க்கிறோம்? அங்கே அழகாக சுவிசேஷகன் யோவான் சுவிசேஷகன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்த்தாச்சுன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள்லாம் எங்க இருந்து வருகிறதா? உலகத்திலிருந்து வருகிறது. இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன் யாரு? பிசாசு. அதை உலகத்திலே காட்டி அழகாக படம் பிடித்து வச்சிருக்கிறான். சுவரெல்லாம் பார்த்தாச்சுன்னா கண்களுக்கு கவர்ச்சியா இருக்கு. அரைகுறை படங்கள், அருவருப்பான படங்கள். வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான் பிசாசு, காட்சியை கொண்டு வந்துடுறான். எல்லா வீடுகளையும் இருக்கு இல்லையா? ஆமா. சில வாலிப தம்பிமாரெல்லாம் எப்ப பார்ப்பாங்கன்னா, அதெல்லாம் நடுராத்திரிக்கு பிறகு எல்லாரும் தூங்கின பிறகு. இதெல்லாம் உலகத்துக்குள்ளே புகுத்தி உலகத்தோட இல்ல வீட்டுக்குள்ளேயும் வந்துரு பிசாசு கொண்டு வந்து. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலிருந்து கிடைக்கும். யார் வேணுமானாலும் அனுபவிக்கலாம். இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷம், உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம். இதற்கு நேர்மாறான சந்தோஷம் தான் நித்தியமான சந்தோஷம். இது அனித்தியமான சந்தோஷம். சிலருக்கு சில நிமிடங்கள் இருக்கலாம், சில மணி நேரம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் முழுசும் கூட பல காட்சிகளை கண்டு கழிப்பார்கள், போயிடும். அடுத்த காட்சி எப்போ வருதுன்னு பார்க்கணும். அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று பார்க்கிறோம். அடுத்ததான மகிழ்ச்சி என்ன? நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி, முடிவில்லாத மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்குது? இந்த நிரந்தர மகிழ்ச்சி யார் கொடுக்க முடியும்? அது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். தேவன் தரக்கூடிய மகிழ்ச்சி வேற எங்கும் கிடைக்காது, வேற எந்த கடையில போனாலும் கிடைக்காது. ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் அந்த உலகத்தை விட்டு போகும் சொல்லிட்டு போனாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானம், நிலையான சமாதானத்தை, சந்தோஷத்தை நான் வைத்து போகிறேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி போனார். அதுதான் நித்தியமான நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா? ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ரோமர் 14:17 என்ன சொல்லி இருக்குது? அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருப்பாருங்க. என்ன பேரு? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம், பரிசுத்தத்தின் சந்தோஷம். இதுதான் தேவன் தரக்கூடிய சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம், நித்திய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? பரலோக சந்தோஷம். பரலோக சந்தோஷம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும்
மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாத்தீங்களா? அந்த மகிழ்ச்சி யாருக்கு தான் கிடைக்குமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்ம மீட்கப்பட்டிருந்தால் அந்த நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டு. சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி. இது தேவன் தரக்கூடிய மகிழ்ச்சி, பரிசுத்தமான மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இதுதான் நித்திய மகிழ்ச்சி. இனி அடுத்ததாக இந்த மனிதனுடைய வரலாறுக்கு நாம போகலாம். இந்த மனிதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில பல நிலையிலே அவன் இருந்திருக்கான். அதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கல. பாருங்க, இந்த உலகத்துல பலவிதமாக முயற்சி மேற்கொள்கிறோமே, அந்த முயற்சிகள்ல இவனுக்கும் அந்த பங்கு இருக்கு. அதுல எல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. இப்ப எதிலெல்லாம் நமக்கு நித்திய மகிழ்ச்சி கிடைக்காது என்பதை முதலாக நாம் பார்க்கணும். இவனுடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்க்க போறோம். இவனை பத்தி என்ன சொல்லி இருக்குது? ஒரு நாட்டினுடைய மந்திரி. அது குடியரசு நாட்டில் உள்ள மந்திரி அல்ல, ஒரு முடியாட்சி நடைபெறக்கூடிய நாட்டினுடைய மந்திரி. அது ஒரு சாதாரண மந்திரி அல்ல. என்ன மந்திரி? நிதி மந்திரி. மந்திரிக்கு அந்தந்த போர்ட்போலியோ, அதாவது அந்த அவருடைய வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, லாகா பொறுப்பை பொறுத்தே மரியாதை கூடும் இல்லையா. இவன் வகிக்கக்கூடிய பொறுப்பு நிதி மந்திரி பொறுப்பு. அது எந்த நாடு? எத்தியோப்பியா. ஒரு காலத்திலே, இப்பொழுது இல்லையா, அவன் வாழ்ந்த காலத்திலே செல்வம் கொழிக்கும் நாடு, பொன் விளையும் நாடு என்று சொல்லப்பட்டிருக்க அந்த நாட்டினுடைய மந்திரி. அப்போ அந்த ராஜஸ்ரீயினுடைய மந்திரின்னு சொல்லப்பட்டிருக்கும் போது ராஜஸ்ரீக்கு உள்ள அடுத்தபடியாக அவனுக்கு தான் அங்க நாட்டுல மரியாதை. ஆனா அந்த பதவியை வைத்து அவன் திருப்தியாக இருந்ததாக தெரியவில்லை. பதவி நமக்கு மகிழ்ச்சி கொடுத்துருமா? சில நினைக்கிறாங்க, நான் இந்த நாட்டின் பிரதமரானால் எனக்கு அளவில்லாத சந்தோஷம். வாங்கய்யா, சந்தோஷம்தான். நான் இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆகிவிட்டால் அதே போல மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணு நிச்சயம். என்ன நிச்சயம்? பதவி உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குமா? பதவி சந்தோஷத்தை கொடுக்கும், புகழ கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். ஆனா அந்த பதவி எப்படிப்பட்டது? நிலையற்றது. இன்னைக்கு நாற்காலியில் இருக்கிறவங்க நாளைக்கு அதுல இருப்பாங்களாங்கிறது பார்த்து தான் சொல்லணும். இது குடியரசு நாட்டுல சகஜம். நிலையற்ற ஒன்று நிலையாக இருக்க முடியாது. ஒருவேளை நிலையாக இருந்தா கூட எத்தனை வருஷம்? 5 வருஷம் இருக்கலாம். அதுக்கு பிறகு தேர்தல் அதுல கிடைச்சா தானே இல்லையா? நிலையற்ற பதவி எந்த உயர்ந்த பதவியாக இருந்தாலும் சரிதான், நிலையற்றது, மாறி போகக்கூடியது. அடுத்ததாக இதை பத்தி என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த பதவி ஆபத்தான பதவி. இன்னைக்கு எந்த ஒரு மந்திரியாவது தனியா ரோட்ல நடந்து போக முடியுமா? முடியுங்களா? பதவிக்கு தகுந்தபடிக்கு பாதுகாப்பு. என்ன அடுக்கு? 3 அடுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, 5 அடுக்கு பாதுகாப்புங்கிறாங்க இல்லையா? இந்த எத்தனை அடுக்கு இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடுறானே. ஆபத்தான பதவி. பதவி உயர போறான், ஆபத்து. வெளியே வர்றதுக்கு யோசிச்சா வரணும். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே யோசிச்சு வரணும். குண்டு துளைக்காத கார், குண்டு துளைக்காத மேடை. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தெரியும் இல்லையா? ஒரு மாநில, தமிழ்நாட்டு நமது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம், எதுவும் சொல்ல விரும்பல, அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னுடைய குண்டு துளைக்காத கார்ல ஏறி உட்கார்ந்தார். குண்டு துளைக்கல, பெரிய பாவம். வெடித்து அந்த காரோடு சின்ன பின்னமாக சிதறி போய்விடும். நடந்த உண்மை நம்முடைய நாட்டில் நடந்தது. பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு அதிகாரிகள் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா சில நேரத்தில் அந்த பாதுகாப்பு அதிகாரியே சுட்டு தள்ளிடுறான். யார பாதுகாப்புன்னு வச்சிருக்கிறாங்களோ அவனே காலி பண்ணிடுறான். நடக்கிற உண்மை, வரலாற்று உண்மை. ஆகையினால பதவியில் இருக்கிறவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கும். பதவி தவறல்ல,
உயர்ந்த பதவி தவறே அல்ல, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதுதான். ஆனால் அது நிலையானதல்ல, ஆபத்து நிறைந்தது. ஆபத்து நிறைந்தது. அடுத்தது என்ன பார்க்கிறோம்? அது நிம்மதி கிடையாது. 24 மணி நேரமும் நிம்மதியா வாழ முடியாது. பல்வேறு பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனை. சாதாரண ஒரு பதவி எடுத்துக்கங்க. ஒரு ஆசிரியரா இருக்கிறது வரைக்கும் ஓரளவுக்கு நிம்மதியா ஓட்டுவாங்க. அவங்க பிரச்சனை பிள்ளைகளோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு போ. தலைமை ஆசிரியரா வந்தாச்சுன்னா பிரச்சனை கூடுது, நிம்மதி குறையும். பொதுவா சொல்லுவாங்க, வாத்தியாரா இருக்கிற வரைக்கும் துண்டை உதறி போட்டு 4 மணிக்கு போய்கிட்டே இருக்கலாம்யா. தலைமை ஆசிரியரா போனா துண்டை உதறி போட முடியுமா? ஒண்ணும் முடியாது. ஒரு உண்மையான தலைமை ஆசிரியர் கடைசியில ஜன்னல் எல்லாம் பூட்டிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு போறது வரைக்கும் அவர்கள் பொறுப்பு கூட கூட பலவித பிரச்சனைகள் பெறுகின்றன. அது மேல அதிகாரியா வரட்டு, முதன்மை கல்வியாளரா, மாவட்ட கல்வியாளரா, முதன்மை அலுவலராக, இயக்குநராக வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, பல பிரச்சனைகள், பல கோணங்கள்ல நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா நம்ம மதிப்பா இருக்கலாம். எவன் நாளைக்குங்க பதவி ஒரு மனிதனுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க, இந்த மனிதனுக்கு நிலையான சந்தோஷம் கிடைக்கவில்லை. ஆகையினால்தான் நிம்மதியை தேடி போகிறான். நிம்மதி, ஒரு மனிதனுடைய சமாதானம், சந்தோஷம் பதவியில் அல்ல. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பணம். பணம் பணத்தை பற்றி சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியும் இல்லையா? பணம் பாதாளம் மட்டும் பாயும். பணம் பாதாளத்துக்கு தான் போகும். பாதாளம் மட்டும் பாயுறது. பணம் எங்க கொண்டு போய்விடும்? பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். பணம் தவறல்ல, பணம் தவறே அல்ல. பணம் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா என்றால் இல்லை. பணம் வேண்டியது. இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன், அவனுக்கு முன்னால கூட அந்த பணக்காரன் இல்லை, அதுக்கு பின்னாலே இல்லை. யார் தெரியுமா? சாலோமன். சாலோமன் அரசன் அவ்வளவு பெரிய பணக்காரன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதா? பணம் என்னப்படுது? அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறதா? பணம் நம்மையே அழித்து விடக்கூடிய ஒன்று. பணம் தேவைதான், நல்லதுதான், சந்தோஷம் கொடுக்கும் தான், உயிரையும் வாங்கிடுவேன். இப்ப பட்ட பகல்ல கூட கொஞ்சம் ரூபாயை வச்சுட்டு நடு ரோட்ல போக முடியல. பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு வந்தா அங்க கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், வழியிலே புடிங்கிட்டு போயிடுறான், கொலையும் பண்ணிடுறான். வீட்டுல பணத்தை கட்டி வச்சுட்டு நிம்மதியா தூங்க முடியுமா? முடியாது. நல்ல ஒரு பெரிய துப்பாக்கி ஏந்திய ஒரு காவலனால வச்சா காவலனை முதல்ல காலியாக்கிட்டு தான் உள்ள வர்றான். அதே நேரத்தில் தெருவில் ஒண்ணுமில்லாம படுத்து தூங்குறாங்க, அவங்களுக்கு வந்து பிரச்சனையும் இல்ல. பணம் தேவைதான், பணம் நல்லதுதான், பணம் மகிழ்ச்சியை தருவிக்கும் தான். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. பணம் கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறதா? இந்த மனுஷன் நல்ல பணக்காரன். ஒரு முடியாட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு பிச்சைக்காரனை கொண்டு மந்திரியா வைப்பாங்களா? நிதி மந்திரியா? அந்த பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனா அவன். நாட்டில் உள்ள பொக்கிஷம் எல்லாத்துக்கும் தலைவன். பண பொறுப்பு, நிதி எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. ஆனா அதனால அவனுக்கு திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி கிடைச்சதா சொல்லல. அவன் மகிழ்ச்சியை தேடி எங்கேயோ போறான், நாட்டை விட்டே போறான். பணத்தில் மகிழ்ச்சி இல்லை. பணம் மகிழ்ச்சியை தராது, தரும் நித்திய மகிழ்ச்சியை தராது, கேடை தான் விளைவிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கேடு உலகத்து மக்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் கேடு. தெரியுமையா? விசுவாசிகளுக்கு என்ன கேடு? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
என்னது? சிலர் ஐஸ்வர்யத்தை இச்சித்து பலவிதமான இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுகி அவங்க என்ன போறாங்க? கெட்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு. இன்னைக்கு பத்திரிகைலாம் பாக்குறோமா இல்லையா? பணம் படுத்தும் பாடு. நம்ம பேரு சொல்ல விரும்பல இல்லையா? பணம் படுத்தும் பாட பாத்தீங்களா? எல்லா தீமைக்கும் வேர். கொலைக்கு கூட அஞ்ச மாட்டாங்க. என்ன பாவத்தை வேணுமா நான் துணிந்து செய்வோம். ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களை பற்றி இப்ப சொல்றான். பவுலப்போஸ்தலன் சொல்றார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி பலவிதமான வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டை படிச்சு பார்த்து. பணம் மனிதனுக்கு மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை தர. ஆனால் தான் பவுலப்போஸ்தலன் சொல்றார், போதுமென்ற மனதோடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரி, அது நமக்கு இப்பொழுது பொருள் அல்ல. அப்ப பணமும் மகிழ்ச்சியை தர, நித்திய மகிழ்ச்சியை தர. அடுத்தது என்ன? இந்த பணத்தை பற்றி என்ன சொல்றது? இதே சாலமோன் ஞானி, பெரிய பணக்காரக்கான, உலகத்திலே பெரிய பணக்காரர், அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீதிமொழிகள்ல 23 அதிகாரம் 4 என்ன சொல்லிருக்குது? பண நிலையற்றது. ஆமா, என்ன பண்ணுமா? அது கழுகுகளை போல செட்டைகளை உண்டாக்கி கொண்டு அது பறந்து போகும், இருக்கிற இடமே தெரியாது. இன்னைக்கு கோடீஸ்வரன், நாளைக்கு நடக்குது இல்லையா உலகத்துல? எப்ப போகுதுன்னு தெரியாது. பணம் நிலையற்றது, பறந்து போகக்கூடிய ஒன்று, அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஒரு மனுஷன் வேதத்துல சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய நிலம், நிறைய விளைஞ்சிட்டு அவனுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்கன்னு தெரியல இடம். அப்ப நான் அவன் என்ன ஒரு தீர்மானம் பண்றான், நான் என்னுடைய களஞ்சியத்தை எல்லாம் இடிச்சு பெருசாக்கி அந்த தானியத்திலாம் அதெல்லாம் அங்க கொண்டு அடைச்சு வச்சுட்டு நான் என்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுவேன், ஆத்துமாவே நல்ல திருப்தியா பூரித்து சந்தோஷமாயிரு, ரொம்ப நாளைக்கு ஆகும், இது கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். அப்பொழுது தேவனுடைய சத்தம் கேக்குதான். என்ன சொல்லிருக்குது? பணக்காரனே அப்படின்னு சொல்லிருக்குது, மதிகேடனே. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? மதிகேடனே, உன் ஆத்துமா இன்று எடுத்துக் கொள்ளப்படுமானால் இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? ஐயா, யாருக்காக பணத்தை சேர்த்து வைக்கிற? நிலையற்றது, அழிந்து போகக்கூடியது, பறந்து போகக்கூடியது, கேடு விளைவிக்கக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த மனிதனுடைய நிலை பற்றி பார்க்கும் பொழுது, அவன் பக்தி உள்ளவன். உயர்ந்த பதவிக்கு நிறைய பணம் இருக்கு. சிலருக்கு உயர்ந்த பதவி வந்தாலே கடவுளை தேட மாட்டாங்க, பணம் வந்துட்டாலே கடவுளை தேட மாட்டாங்க. ஆனா இந்த மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல, ஒரு நல்ல மனுஷனாகும். அவன் பக்தியுள்ள மனிதன். அவன் என்ன செய்யறான்? பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு போறான். எருசலேம் எங்க இருக்கு? இவன் ஊர் எங்க இருக்கு? எருசலேம் எங்க இருக்கு? ஆசியா கண்டத்தில் இருக்குது. அவன் இருக்கிற நாடு எது? ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தியோப்பியா தேசம். பணிந்து கொள்ளும்படி எத்தியோப்பியா தேசத்திலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு, பாலஸ்தீனத்துக்கு வருகிறான். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து ஆசியா கண்டத்துக்கு வருகிறான். கண்டம் விட்டு கண்டம் புண்ணிய யாத்திரை போறான். நல்ல வசதி இருக்குது, அதனால போறான். கண்டம் விட்டு கண்டம் போறான் புண்ணிய யாத்திரை. நல்ல பக்திமா. பக்தி மகிழ்ச்சியை கொடுத்துதான்னு பார்த்தாச்சுன்னா இல்ல. இன்னைக்கு நம்ம நாட்டுல புண்ணிய ஸ்தலங்களுக்கு குறைவே இல்லை. ஒவ்வொரு இடமா போறாங்க,
ஒவ்வொரு இடமா போயிட்டு வாங்க உட்கார வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயாக்கும் மகிழ்ச்சி கிடைச்சது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன. தென்னாட்டுல பார்த்தாச்சுன்னா வட இந்தியர்கள் எல்லாம் தென்னிந்தியாவுக்கு வருவாங்க இங்க உள்ள புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதற்கு. ஆனா தென்னிந்தியாக்காரங்க இதெல்லாம் விட்டுவிட்டு எங்க போவாங்க? வட இந்தியாவுக்கு போவாங்க. எங்கயா மகிழ்ச்சி? எந்த புண்ணிய ஸ்தல மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? புண்ணிய ஸ்தலங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. பக்தியான செயல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. நிரந்தரமான மகிழ்ச்சி ஏதோ ஒரு திருப்தி. இவன் போறான், கண்டம் விட்டு கண்டம் போறான். அங்க போய் அவன் அங்கே பணிந்து கொள்ளும்படி அங்கே போகிறான். புண்ணிய யாத்திரை மேற்கொள்கிறான். ஏசாயாவுடைய அந்த 1ஆம் அதிகாரத்துல வசனங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லா சில 2-3 விவரங்கள் அதுல சொல்லியிருக்கு. வெறும் புண்ணிய யாத்திரை மட்டுமல்ல, அங்க போய் என்ன செய்திருப்பான்? அங்க போய் தேவாலயத்துக்கு போயிருப்பான். எருசலேம் தேவாலயம் உலக புகழ் பெற்ற தேவாலயம் இல்லையா? மிகவும் புண்ணியமான ஸ்தலம். அங்க போய் தொழுதிருப்பான், பலி செலுத்தி இருப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி அங்க பலி செலுத்தணும். காணிக்க கொடுத்திருப்பான். அங்க ஒரு பெரிய விருந்தை நடத்தியிருப்பான், சந்தேகமே இல்லையே. நிறைய திரளான செல்வத்தோடு அவன் சென்றிருக்க வேண்டும். அங்கே தொழுதான், பலி செலுத்தினான். ஆனா அந்த வசனங்களை பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, இந்த வசனங்கள் நான் பார்க்கும் பொழுது, உங்கள் பலிகளை நான் வெறுக்கிறேன், எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்க செய்யற காணிக்கைலாம் எதுக்கு? நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உள்ளத்திலே கேடு நிறைந்திருக்கிறது, உள்ளத்திலே கேடு நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் கொண்டு வந்து காணிக்க கொடுக்குறீங்களா? நான் ஏற்றுக்கொள்வேனா? உள்ளம் வஞ்சகத்தாலும் கபடத்தாலும் பாவத்தாலும் நிறைந்து ஏற்படுகிற பக்தி பயனற்ற பக்தி. பலிகளை பற்றி காணிக்கைகளை பற்றி அந்த ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப கடுமையா சொல்றார். அருவருப்பாக இருக்கிறது யா நீங்க செய்யறதெல்லாம். ஒரு பத்திரிகையில நான் பார்த்தேன், இப்பொழுது உள்ள கிறிஸ்தவருடைய நிலையை பத்தி ஒரு பயோடேட்டா அப்படின்னு போட்டு, அப்ப போட்டிருக்கும் போது அதுக்கு பேர் அவர் கொடுத்திருக்காரு. இந்த அவருடைய பேர் என்ன பேரா? மாய்மோல கிறிஸ்தவர். அவருடைய பொழுதுபோக்கு என்னன்னு கொடுத்திருக்கு, நிறைய டீட்டெயில் இதுல கொடுத்திருக்காங்க, அழகா கொடுத்திருக்காங்க. உண்மைதான். பொழுதுபோக்கு என்னவா? முழு இரவு ஜெபம், உபவாச ஜெபம், கன்வென்ஷன் கூட்டங்கள், இதுக்கெல்லாம் தவறாம போயிடுவார். ஆனா அவருடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம்? எந்த மாற்றமும் இல்லை. அதுல போட்டு ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், ஆனா வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை நடைபெறக்கூடியதான் அவர் அழகா எழுதியிருக்கிறார். ஆகவே வெறும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவதாலோ, பலி செலுத்துவதாலோ, காணிக்கை செலுத்துவதாலோ தேவனை திருப்திப்படுத்த முடியாது. உள்ளத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது வரைக்கும், பாவம் பரிகரிக்கப்படாதது வரைக்கும் நாம் எதை செய்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பார்த்துக்கிட்டு தான் அவன் திரும்பி வரான். மகிழ்ச்சி இல்லை, அவனுடைய முகத்துல மகிழ்ச்சி இல்லை. ரொம்ப துக்க முகத்தோடு அவன் வருகிறான். திரும்பி வரும்பொழுது என்ன பண்றான்? அவன் கையில என்ன இருக்கு தெரியுமா? பைபிள் இருக்கு. பக்தி உள்ள மனுஷன். ஆனா எத்தியோப்பியா தேசத்துக்காரன், அவனுக்கு பைபிள் இல்ல விளக்கங்கள் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, படிச்சுட்டு வரான். அவன் நாவல் புஸ்தகம் படிச்சிருக்கலாம் இல்லையா? நல்ல அருமையான பெரிய ருசிகரமான நாவல்லாம் படிச்சிருக்கலாம், பொழுது போறதுக்கு தானே. படிக்கல. எந்த அளவுக்கு பக்தி உள்ளவன் என்றால், அவன் திரும்பி சும்மா போகும்போது கூட வேதத்தை படித்துக் கொண்டே போகிறான். ஆனா அவன்கிட்ட போய் நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாச்சு என்ன சொல்லுவா? தெரியாதுங்க. ஆமா, நம்ம ஆளுகிட்ட கேட்டா இதுதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன வேத பாகம் படிச்சீங்க? அது ஏன் புக்ல வேத புஸ்தகத்தில் உள்ள அட்டை மாறி போச்சுங்க. அந்த அட்டை மாறினதுனால, அடையாள அட்டை மாறினால எந்த பக்கம்னு தெரியல, அதனால படிக்க. ஏன்னா அடையாள அட்டை இருந்தாதான் படிக்க முடியும். அவ்வளவு கருத்தோடு படிக்கிறான். எங்கன்னு ஞாபகத்துல கூட படிக்க வைக்க முடியல. நம்முடைய வேத வாசிப்பு அப்படித்தான் இருக்கு. பொருளுராம் கடமைக்காக வேத வாசிக்கிறோம்.
கடமைக்காக வேதம் வாசிக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் சொல்லி. இதனை பத்தி ஒரு விளக்கம் சொல்லும் போது ஒருத்தர் எழுதுறார், ரிலிஜியஸ் பட் லாஸ்ட். ரிலிஜியஸ் பட் லாஸ்ட். பக்திமான் தான், ஆனால் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் காணப்படுதான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் மத சடங்குகள் ஒருவரை மகிழ்ச்சியாக்க முடியாது. வேதம் வெறுமனே வேதத்தை கையில வச்சிருக்கிறதுனாலயோ பொருள் உணராமல் அதை படிக்கிறதுனாலயோ அது பயன்பட முடியாது. இன்னைக்கு வேதம் வாசிக்கிறவங்கள கேட்டாச்சுன்னா பலர் வேதம் வாசிக்கிறாங்க. சிலர் எதுக்கு வேதம் படிக்கிறாங்களா? வேதத்துல என்ன தப்பெல்லாம் கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சு கிறிஸ்தவர்களை மடக்கலாம். அப்படி படிக்கிறவர்கள்லாம் உண்டு. தேவனை அறியாதவர்கள் வேதம் படிக்கிறாங்க. சில நல்ல கருத்துக்கள் இருக்குன்னு படிக்கிறாங்க. சிலர் சில பேச்சாளர்கள் வேதம் படிக்கிறாங்க. ஏன்னா அதுல உள்ள கொட்டேஷன்ஸ், அதுல உள்ள சில இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்காக அல்ல. இன்றைக்கு நடக்கக்கூடிய பலவிதமான கிறிஸ்தவ பிரிவுகள், தவறான போதனைகள் இந்த வேதத்தை அடக்கியவர்களை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக. ஆனால் பொருள் உணர்ந்து செய்யப்படக்கூடியவைகளா என்றால் இல்லை. தவறான போதனைகள் அடங்கிய சபைகளை நாம் பார்க்க முடியும், ஆட்களை பார்க்க முடியும். அதுக்காக வேதம், அவங்களும் வேதம் படிக்கிறாங்க. அப்ப பல நிலையிலே வேதம் படிக்கிறாங்க. வால்டர் ஸ்காட் அப்படின்னு ஒருத்தர், ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் அழகா சொல்றார், one who reads to doubt, அதாவது சந்தேகப்படுகிறதுக்காக வாசிக்கிறவன், and one who reads to scorn, ஏளனம் பண்றதுக்காக படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? It is better that they have not born in this path. இந்த உலகத்தில் அவர் பிறக்காமல் இருந்தாரானால் அவருக்கு நல்லமா இருக்கும். இப்படி வேதம் படிக்கிறதை விட உலகத்துல ஏன் பிறந்தீங்கன்னு கேட்கிறார். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கு. ஆகையினாலே பக்தி ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் ஒரு நல்ல மனிதன், நல்ல பண்புள்ள ஒரு மனிதன். அதனால்தான் அதுக்கு தலைப்பு நன்னடக்கைன்னு கொடுத்திருக்க. நல்ல ஒரு மனிதன். பாத்தீங்களா? அந்த மனிதனுடைய தோற்றத்தை ஒரு படமா பாட்டு. ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறான். இங்க பக்கத்துல ஒரு ஆள் போய் இருக்கிறார். யார் அவரு? ஒரு சுவிசேஷகர், ஒரு ஊழியக்காரர் போய் நிற்கிறார். அவர் ஆண்டவர் அனுப்புறாரு. அவர் ஓடி போறாரு. இவரு எப்படி? ரதத்துல குதிரையில ஓடி போறாரு. இந்த குதிரையில ஓடி போகிறவனை, இந்த நடந்து ஓடி போகிறானே ஊழியக்காரன், போய் ஓடி ஓடி போய் களைத்து போய் அங்க போய் நிக்கிறான். என்ன கேட்கிறான்? அவர் வாசிக்கிற இவர் கேட்டுட்டே போறார். என்ன வாசிக்கிறார் அவரு? ஏசாயா தீர்க்கதரிசியின் 53ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை படிச்சுட்டு போறார். நீங்க வாசித்த பகுதியில கவனிச்சிருப்பீங்க. அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். நியாயம் எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அப்படிங்கிற வசனத்தை படிச்சு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்களை படிச்சுட்டு போறார். இதை கேட்கும் போது இந்த சுவிசேஷகன் என்ன கேட்கிறான்? ஐயா மந்திரி, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான்? எனக்கு தெரியாது அப்படின்றான். எனக்கு தெரியாதுங்க. ஒரு மந்திரி அவன்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றான்? எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உயர்ந்த ஒரு பதவியில் உள்ளவன், பெரிய பணக்காரன். அவன்கிட்ட போய் ஏயா நீர் வாசிக்கிறது அர்த்தம் தெரிஞ்சுதானே வாசிக்கிறீன்னு கேட்டா, நம்மகிட்ட கேட்டா எப்படி வரும்? நம்ம பார்த்து, ஓ நீங்க வசனம் படிக்கிறீங்களா, அர்த்தம் தெரியுமா? பலாருன்னு என்ன ஒண்ணு கொடுக்க போறேன். என்னன்னா அவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டேன். நான் எத்தனை வருஷமா உள்ள கிறிஸ்தவன், நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்? நான் எத்தியோப்பியா நாட்டில இருந்து வந்திருக்கேன், புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு என்ன பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அவன் அப்படி சொல்லல பாருங்க. அவனிடத்துல அகம்பாவமே இல்லை, பெருமையே இல்லை,
பெருமையே இல்லை. ரொம்ப தாழ்மையாக அவன் அங்கே பதில் சொல்லுகிறான் என்று பாரு. ரொம்ப தாழ்மையோட சொல்றான். அவன் சொல்லும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இவர் கேட்கிறார், யாரை பத்தியா நீ படிக்கிற? அவனுடைய குணத்துல நான் அகம்பாவம் இல்லை என்று சொன்னேனே, அதுக்கடுத்து அவனுடைய தாழ்மை சிந்தை பற்றி நாம் அங்க பாக்குறோம். என்ன தாழ்மை சிந்தை? இந்த ஊழியக்காரன் நடந்து ஓடி வேர்த்து கொட்டி போய் நிக்கிறான் இல்லையா, ஏறியா என் ரதத்துல, ஏன் கூட உட்காரியா. உட்கார முடியுமா? நம்மளை உட்கார வைப்பாங்களா? உயர்ந்த பதவியில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க உயர்ந்த பதவியில் இருந்தாலே தூரத்துல இருந்து தான் பார்க்கணும். சில பிள்ளைங்கள் பெற்றோரை கூட உள்ள விடமாட்டாங்க. உயர்ந்த பதவி அப்பான்னு சொன்னா கேவலம் இருக்கும். இங்க பாருங்க, ஓடோடி களைத்து வேர்வையுடன் சென்று நிற்கிற ஊழியக்காரனை, வாங்கய்யா வந்து என்னோட உட்காருங்க, தன்னுடைய ரதத்துல ஏற்றி கொண்டான். எவ்வளவு தாழ்மையுள்ள மனிதன் பாருங்க. நல்ல பண்புள்ள மனிதன், அகம்பாவம் இல்லாத ஒரு மனிதன், பெருமை இல்லாத ஒரு மனிதன், காலத்தை சரியான வழியிலே பயன்படுத்தக்கூடிய மனிதன். பொழுதுபோக்குக்காக வேற எதையும் படிக்கலைங்க. நல்ல பரிசுத்தமான வேத புத்தகத்தை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்பாடு எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதனுக்குள்ள அடையாளமாக இருக்கிறான். அவன் அங்கே எருசலேமுக்கு போய் தொழுது கொண்டு வரும்பொழுது அவனுடைய செயல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருக்காக எவ்வளவு வேணுமானாலும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். எவ்வளவு வேணுமானாலும் செலவு பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறான். தன்னுடைய குறைவையும் ஒத்துக்கொள்கிறான். நமக்கு நம்முடைய தப்பை ஒத்துக்கிறதே கஷ்டமா. ஒருத்தர் நீங்க பாவிதானா? சிலர் சொல்லுவாங்க, என்னையா இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் தெருவில் அவங்க மூலையில இருந்து ஓ பாவிகளே அப்படின்னு கத்துறாங்களே, என்னையா நாங்கெல்லாம் பாவிலாம் அப்படி கத்துறேன்னு நான் சொல்ல வரல, சொல்றத சொல்றேன். கேட்க முடியல, பொறுக்கல. ஆனா இவன் தன்னுடைய குறையை ஒத்துக்கிறான். தனக்கு குறைவு எனக்கு தெரியலையா, எனக்கு தெரியல. அவன் கேட்கிறான், நான் வாசித்த வசனம் இருக்குது, இதை யார் அந்த தீர்க்கதரிசி தன்னை பத்தி சொல்லியிருக்காரா இல்ல வேற யாரையாவது பத்தி சொல்லியிருக்காரான்னு கேட்கிறான். அப்ப பாருங்க, ஆண்டவனா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் படிச்சுட்டு போறான். ஆனா இயேசு கிறிஸ்துங்கிறத அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி எருசலேமை பற்றி தெரிந்து கொண்டான்? எருசலேமை பற்றி எப்படி தெரியும்? தேவனுடைய ஆலயத்தை பற்றி அப்படி அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த வேதத்தை பற்றி எல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எருசலேமை பற்றி எத்தியோப்பிய நாட்டுக்கு ஏற்கனவே தகவல் தெரிந்தது. எருசலேம் தேவாலயத்தை பற்றி எல்லாம் அங்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. யார் தெரிவிச்சது தெரியுமா? சேபாவின் ராஜஸ்திரி, குவீன் ஆஃப் ஷீபா. அந்த அம்மா சாலமோனை பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த நாட்டை பத்தி அந்த ஆலயத்தை பத்தி எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய அந்த எத்தியோப்பியா அந்த ராஜஸ்திரியினுடைய ஆட்சிக்குள்ள இருந்தது. அப்போ அவங்க போய் இதே முறைப்படி தன்னுடைய நாட்டு மக்களும் செய்ய வேண்டும் என்று அதை பற்றியுள்ள தகவல்கள் எல்லாம் தகவல்களை அறிந்தானே தவிர அதனுடைய முழு விவரங்களும் தெரியல. இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் படிச்சுட்டு போறான். தன்னுடைய குறைவை ஒத்துக்கொண்டான். அப்ப நல்ல மனுஷனாச்சே, அகம்பாவம் இல்ல, பெருமை இல்ல, ரொம்ப தாழ்மை உள்ளவன், தன்னுடைய குறைவை எல்லாம் ஒத்துக்கொள்கிறவன், நல்ல கொடையாளி, நர்மல காணிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் தான். அப்படி எல்லாம் கொடுத்தா மகிழ்ச்சி வருமா? அப்படி எல்லாம் கொடுத்தா மகிழ்ச்சி வந்துருமா? நன்னடத்தையினாலே ஒருத்தன் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியுமா? நன்னடத்தை நல்லது கண்டிப்பாக வேணும் வேணும் வேணும். தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க நற்கிரியை செய்வதற்குத்தான் மனிதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் நற்கிரியினாலே ஒருத்தன் நித்திய மகிழ்ச்சியை, மெய்யான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை. தேவனுடைய பார்வையிலே மனுஷனை செய்யக்கூடிய நற்கிரியெல்லாம் எப்படி இருக்குதா? அழுக்கான கந்தை. மனுஷன் ஆண்டவருக்காக என்ன நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரிதான், ஆண்டவருடைய பார்வையிலே மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குவோமானால், கையிலே நல்ல காயங்கள், அழுகிய நாற்றம் எடுத்த காயங்கள் உடைய கரத்தை உடைய கையை உடைய ஒருவன் கையில ஒரு லட்டு வச்சிருக்கான். இனிமையான லட்டு, இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்றான். கொஞ்சம் சாப்பிடுங்கயா. நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது, இனிப்பா இருக்கு, வாங்குவோமா?
கைய பார்ப்போம், ஐயோ அழுகி புழுக்களோடு நாட்டம் எடுக்கக்கூடிய கை. லட்டு நல்லதுதான், வேண்டாம் வேண்டாம். தேவனுடைய பார்வையிலே நம்முடைய அந்த லட்டு போன்ற செயல்கள் எல்லாம் இருக்குதே, நீதியான செயல் எல்லாம் இருக்குதே, நன்னடத்தை இருக்குதே, அது அப்படிதான். கொடுக்கக்கூடிய கை சுத்தமாக வேண்டும், கொடுக்கக்கூடிய மனிதனும் சுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. என்னதான் செஞ்சாங்க. அதனாலதான் எபேசியர் நிருபத்தில் அங்கே அப்போஸ்தலன் சொல்லும் போது, கிரியையினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, ரட்சிப்பு கிரியையினால் வருகிறது இல்லை. தெளிவாக அறிஞ்சு, இது தேவனுடைய ஈவு, இலவச 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 ஈவு. ஆகையினால இந்த மனுஷன் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறான், நடக்கல. அப்படியானால் மகிழ்ச்சியை பெறுவதற்கு என்ன தடை? என்ன தடை? வசனம் சொல்லுகிறது, யாருக்கு சமாதானம் இல்லையா? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்க முடியாது. வசனம் அழகா 2-3 இடத்துல சொல்லிருக்கு. பாவிக்கு சமாதானம் இல்லை, பாவ மனிதனுக்கு சமாதானம் இருக்க முடியாது, பாவத்தோடு வாழ்கிறவனுக்கு சமாதானம் இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது. மீட்கப்படாதவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். பாவ சந்தோஷம் வேணா கிடைக்கலாம். தடை பாவம், நித்திய மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது பாவம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று பார்க்கிறோம். ஒரு பாவிக்கு சந்தோஷம் கிடைக்க முடியாது. அப்படின்னா யார் பாவி? எல்லாரும் தான். எல்லாம் நேத்து பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 23 12ஆம் வசனத்தை என்ன சொல்லி இருக்குது? 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப எல்லாரும் பாவி. பாவம் பரிகரிக்கப்படாமல், பாவம் சுத்திகரிக்கப்படாமல், பரிசுத்தமாகாமல் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியாது. என்ன முயற்சி மேற்கொண்டாலும் சரிதான், அந்த முயற்சினாலே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம். நித்தியமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், அது மீட்கப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். சுயநீதி பயனற்றது. சுயநீதி நம்பி போக முடியாது. அழுக்கான கந்தையாக இருக்கிறது, அழுக்கான கந்தை. சிலர் சொல்லுவாங்க, இந்த சமபூர்வலம் போகுது இல்லையா, யார் சொர்க்கத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவாங்கிறது சிலருடைய வழக்கம். அந்த கூட்டத்துல போகும்பொழுது நிறைய பேரு ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அவன் நல்ல மனுஷன் எங்க போவான்? நேரே சொர்க்கத்துக்கு போவான். இவனா படுபாவிப்பா, இவன் பயங்கரமானவன் அப்படின்னு சொன்னா அவன் எங்க போயிருவானா? நரகத்துக்கு போவான். அப்படியா? அப்படி சொல்லல. மனிதன் என்ன நல்ல காரியம் செய்தான் அவருடைய பார்வையிலே என்ன இருக்கு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தோமானா, மனுஷனுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. கந்தை கந்த துணியே கையில எடுக்க மாட்டோம். அழுக்கான கந்தனை தொடுவோமா? அத போலதான் இருக்கு மனுஷனுடைய நீதி எல்லாம் அவர் பார்வை. பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நம்முடைய நடைகளால் நமக்கு பலன் உண்டு, பிரதிபலன் உண்டு. ஆனால நம்முடைய நல்ல நடத்தையை வச்சு திருப்திப்பட வேண்டாம். ஒரு ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தன் சொல்றான் இல்லையா, நான் அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, நான் அப்படி தசமபாகம் கொடுக்கிறேன், நான் ரொம்ப நீதி எல்லாம் செய்யறேன், அந்த பாவியை போல இல்ல அப்படின்னு சில சொல்லலாம். வேதவசனம் என்ன சொல்லுது? அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனா. ஆண்டவர் இவனைத்தான். அவன் என்ன சொன்னா? பாவியாக என் மேல் கிருபையாய். நீ பாவி என்று ஒத்துக்கொள்ளாவிட்டால், உன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பாவிட்டால், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால், மீட்கப்படாவிட்டால் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள முடியாது. சுய நீதியினாலே யாரும் மீட்கப்பட முடியாது. அதான் வேதவசனம் சொல்லுது,
கிரியையினாலே நாம் நீதிமான் ஆகிறதில்லை. ஆமா, கிரியையினால நீதிமானாக முடியாது. அப்படியானா எப்படி மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? இந்த மனிதன் எப்படி மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டான்? எப்படி மகிழ்ச்சி கிடைச்சது? இவ்வளவு நேரம் பார்த்தாச்சுன்னா ஒரு போயிட்டே இருக்கான். அப்படி அவனை பார்த்த முகத்துல மகிழ்ச்சி இல்லை. இவன் கேட்கும் போது கூட தெரியலையா, வாங்க ஐயா கொஞ்சம் சொல்லி கொடுங்கய்யா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவனுடைய மனசுல சந்தோஷம் இருந்தனா வாங்க வாங்க ஐயா ஊழியக்காரர் வாங்கன்னு சொல்லி, அப்படி இல்ல எனக்கு தெரியல, இதுல சொல்லப்பட்டிருப்பது யாரை பத்தி எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா. அவரை ஏற்றுக்கொள்கிறான். அவனை ரதத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் சொல்றான். யாரை பத்தி சொல்றான்? கிறிஸ்துவை பற்றி. அந்த வசனத்தை என்ன சொல்லுது? அவன் படிச்சுட்டு வந்த வசனம் யாரை பற்றி? அடிக்கப்படும்படி கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி. யார் அந்த ஆட்டுக்குட்டி? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யாரு? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றான். இதை முன்னிட்டு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் என்று அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நடத்துலதாயா இதெல்லாம் உண்டு. அவன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரத்தம் சிந்திய ஆட்டுக்குட்டி. சிலுவை பரிகாரத்தை பத்தி எல்லாம் சொல்றான். உன்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அவருடைய மாம்சம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. உழுத நிலம் போல, படைச்சால்கள் போல கிழிக்கப்பட்டது. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நொறுக்கப்பட்ட சரீரமுடையவராக, பிற்கப்பட்ட சரீரமுடையவராக, தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை சிந்தும் வண்ணமாக அவர் சிலுவையை தூக்கினார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவரை பத்தி சொல்றார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே உனக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை நீ நம்பணுமையா, விசுவாசிக்கணும். சும்மா வேத வாசித்தா பத்தாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக வரக்கூடிய அந்த பாவ பரிகாரத்தை நீ நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். உனக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் பலியானார் என்பதை நீ நம்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா மகிழ்ச்சி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா மகிழ்ச்சி கிடைக்கும். ஜெயிலர் ஒருத்தன் இருந்தான், அந்த தெரியும் இல்லையா, ஒரு ஜெயில் அதிகாரி. அவன் பெரிய பயங்கரமான ஒரு திகில் பிடிச்சு கலக்கம் அடைஞ்சு போயிருக்கிறான். சிறைச்சாலை எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்களோ நினைச்சிட்டு அவனே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நேரத்துல அங்கே பவுல் சொல்றாரு, உன்னை கொலை தற்கொலை செய்து கொள்ளாதே, நாங்கள் அங்கதான் இருக்க, ஓடி போகாத. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? கதவெல்லாம் திறந்து கிடக்குது, ஒரு கைதியும் வெளியே போகல. என்னுடைய ரகசியம் என்ன? அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்கல. ஜெயிலர்னா எப்படி இருப்பான்? ரொம்ப பயங்கரமான மூர்க்க குணமா இருக்கணும், இப்பதான் அடக்க முடியும். அவன் ஓடி வந்து இவங்களை பார்த்து கால விடுறான். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவன் சொல்றான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் யாரா எடுத்து படிக்கணும். இப்போ அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார். விசுவாசம் உள்ளவன் ஆகும்போதுதான் மன மகிழ்ச்சி வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலமாகத்தான் மகிழ்ச்சி வரும், உண்மையான மகிழ்ச்சி வரும். அப்பதான் மீட்கப்பட முடியும், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட முடியும், பரிசுத்தமாக்கப்பட முடியும். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். அவருடைய இரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவருடைய சிலுவை பரிகாரம் தான் நம்மை மீட்க முடியும். வேற எந்த வழியும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் சொல்றான். இந்த மனிதனா தான் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன். இவனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, ஆஹா இயேசு கிறிஸ்துவா, அவர் எனக்காக அடிக்கப்பட்டாரா, ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டாரா, எனக்காக இரத்தம் சிந்தினாரே, நான் விசுவாசிக்கிறேன்.
விசுவாசித்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி கிடைக்கும். அடுத்ததாக என்ன நம்ம அங்கே பார்க்கிறோம்? சிலுவை பரிகாரத்தை விசுவாசித்து தீர்த்து முடித்தவன் அடுத்ததாக என்ன கேட்கிறான் தெரியுமா? இந்த மனிதன் அவனை பார்த்து, அந்த மந்திரி இந்த பிலிப்பை பார்த்து கேட்கிறான், நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்யா. இதெல்லாம் அவருக்கு செவி வழியா எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிச்சா அப்ப என்ன அடுத்தது? ஞானஸ்நானம் தான். ஞானஸ்நானம் இருக்கும். அதுக்கு தடை என்ன? அதுக்கு தடை என்ன? அப்போ கேள்வி கேட்கிறான். அப்போ சொல்ற என்ன சொல்றான்? நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? முழு இதயத்தோடும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வச்சாதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசம் ஆக்குறது. நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக நாம் மரித்தார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய வசனங்கள் அவை. அவன் கேட்டவனை இவன் என்ன சொல்றான்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது என்ன வருது? வாயினால அறிக்கை எடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவை வாயினால அறிக்கை எடுக்கிறான். வெளிப்படையாக சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு வேணும், நான் விசுவாசிக்கிறேன். வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? வாயினாலே அறிக்கை இடணும்னு சொல்லி, மறைச்சு வைக்கணும்னு சொல்லல, மறைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வாயினால் அறிக்கையிட வேண்டும். ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கையிடணும், மறைச்சு வைக்காதீங்க. நீ விசுவாசித்தாயானால் வாயினால் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சொல்ல வேண்டும். ஒரு வசனம் சொல்லுது, அருமையா சொல்லுது. என்ன வசனம்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஆண்டவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்ததாக ஒரு என்ன சொல்லிருக்குது? மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ ஆமா அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதா முன்பாக தெரியாத நிறுவன். ஆமா, தெரியாத நிறுவன். இதை நம்ம கடைசி 4ஆம் நாள் பார்ப்போம். தெரியாதுன்னு சொல்ல போறார் ஆண்டவர் சிலர் பார்த்து. வாயினாலே அறிக்கையிட வேண்டும், வெட்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். அவரை அறிக்கையிடுவதற்கு வெட்கப்பட வேண்டாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். இந்த மனிதன் அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்குது. அவருடைய வசனத்தை அவரை அறிக்கையிடுவதன் மூலமா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க ஓடி ஓடி சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய சந்தோஷம் எனக்குள்ள வந்திருக்கு, எனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரு. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாது சொல்லணும். அப்ப சந்தோஷம் கிடைக்கும். அறிக்கையிடுவதிலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். இதெல்லாம் இவன் செய்யறான் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறான், வாயினால அறிக்கை பண்றான். அடுத்த என்ன சொல்றான்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை, மனுஷனுடைய கட்டளை இல்ல, ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் கட்டளை இருக்கிறார், நீங்க எல்லாரையும் சகல ஜனங்களையும் சீஷராக்கி அவர்களுக்கு என்ன செய்யணுமா? ஆமா, ஞானஸ்நானம் கொடுக்கணும். தேவ கட்டளை. இது தேவனுடைய ஆலோசனைன்னு சொல்லி இருக்குது. அது மட்டுமல்ல, இது தேவனுடைய நீதின்னு சொல்லி இருக்கு. சாதாரண விஷயம் அல்ல. இவன் ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வெளிப்படையா ஒழிச்சு போய் ஞானஸ்நானம் எடுக்கல. உடனே அங்க அவனுடைய ஆட்கள்லாம் கூட நிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறான். இதை குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது வெறும் ஞானஸ்நானம் மட்டும் என்பதல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சந்தோஷம். யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் எழுதும் போது என்ன சொல்றாரு? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படிங்கிறார்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடந்தால் அதுதாங்க சந்தோஷம். வசனத்தின்படி நடந்தால் சந்தோஷம், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் சந்தோஷம். வசனத்துக்கு கேட்டா மட்டும் பத்தா. இவன் இதெல்லாம் செய்யறான், வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான், அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக பல கஷ்டங்கள் கூட வரலாம், பாடுகள் வரலாம், பலர் ஏளனம் செய்யலாம், பலர் நிந்திக்கலாம், பலர் துன்புறுத்தலாம். இன்னைக்கு காலை கூட சில வீடுகள் நான் சந்திச்சோம், சில குடும்பங்கள்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக என்னென்ன பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவாக ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஐயா! அவருக்காக பாடுபடுவதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. பாடுகள் வரும், ஆனா அந்த பாடுகளுக்கு பங்காளியானா சந்தோஷப்பட்டு அடி வாங்கிட்டு சொல்றான் பேதுரு. அடிச்சு அனுப்புறாங்க. அவன் சொல்றான், கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதில் சந்தோஷப்படுகிறேன், அவருக்காக அவமானம் அடைவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாடுகளை நாம் சகித்தால், அவருக்காக பாடுகளை சகித்தால் சந்தோஷம். பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். அந்த மனுஷன் அப்புறம் பார்த்தாச்சுன்னா, இதெல்லாம் செய்து முடிச்ச உடனே பிலிப்பு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார், காணாம போயிட்டார். ஆண்டவர் எடுத்து வேற எங்கேயும் கொண்டு போயிட்டார். அங்கேயும் பார்த்தா பிலிப்புவை காணல. அப்புறம் தான் நாம் பார்த்த வசனம் வருது, அப்புறம் அவனை காணாமல் மந்திரி சந்தோஷத்தோட போனான், சந்தோஷத்தோட போனான். பக்தி கொடுக்காத சந்தோஷம், பணம் கொடுக்காத சந்தோஷம், பதவி கொடுக்காத சந்தோஷம், அவனுடைய நற்கிரியைகள் கொடுக்காத சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவன் பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதன் மூலமாக பெற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த சந்தோஷம் பெருகிட்டு நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணுமா? ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே சொல்றார், அவர் வாயாலே சொல்றார். நீங்கள் எப்பேற்பட்ட வருத்தப்பட்டு சுமந்து பாரத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள், சரிதான், பாவ பாரம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறோம். பாரத்தை நீக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் வர வேண்டும். அவர் அழைக்கிறார், அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவரண்டை வர வேண்டும். அவரண்டை வந்து அவரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்ம தெளிவா பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம ரொம்ப அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன வசனம்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன நற்செய்தியா? ஆமா, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அதான் நற்செய்தி. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பது கிறிஸ்து இரட்சகர். அவர் பிறந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனாலதான் இந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாயிற்று. அவர் அழைக்கிறார். அழைப்புக்கு கீழ்ப்படிவோமா? அவரண்டை வருவோமா? அவர் கொடுக்கிற நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வோமா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஜெபம் செய்வோமா? அப்படியே ஜெப நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் கேட்ட செய்தியை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி உண்டா? உண்மையான சந்தோஷம் உண்டா? நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை பலவிதமான வேதனைகளாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே உண்டு. பதவி தராத சந்தோஷம், பணம் தராத சந்தோஷம், பக்தியில் உள்ள நடத்தைகள் தராத சந்தோஷம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்திய ஆட்டுக்குட்டி, சிலுவையிலே பலியான ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அவரண்டை வருவீர்களா? அவரண்டை வருவீர்களா?
அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை விசுவாசித்தால் தான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். அன்றைக்கு அந்த ஜெயிலர், சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டால் வாயினாலே அறிக்கையிடுங்கள், வெட்கப்பட வேண்டாம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கையிடுகிறவனை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுவேன். வெட்கப்பட்டால் நானும் வெட்கப்படுவேன் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களா? அவருடைய சிலுவை பரிகாரத்தை நம்புவீர்களா? அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்பட அவரண்டை வருவீர்களா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலே வாரும். உடைய இரத்தத்தினாலே, நீ சிந்திய இரத்தத்தினாலே நீ என்னை பாவத்தர என்னுடைய பாவங்களாக என்னை கழுவும். என்னுடைய சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சியானது பாவம் என்பதை நான் அறிகிறேன், நான் உணர்கிறேன். ஆண்டவரே, நான் பாவிதான். இந்த பாவத்தை மாற்றி போடும். என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற பாவத்தை என்னை விட்டு அகற்றி போடும். ஆண்டவரே, ஜெபிப்போமா? அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவார். இந்த மந்திரி வேலை செய்தான், சந்தோஷத்தோடையே போனான். நீங்களும் சந்தோஷத்தோட போக போறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடையே சென்று அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான இந்த மாலை பொழுதிலே ஆண்டவரே, இப்படி சத்தியத்தை நாங்கள் கேட்கறதுக்காக எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி. உண்மையான சந்தோஷம் எது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை, சமாதானத்தை நீர்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் நீ சமாதான பிரபு. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. ஆண்டவரே, உண்மை விசுவாசிக்கும் பொழுது, அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உண்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய இந்த மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நீர் மாற்றி போடு. பாவத்தை மன்னிக்கிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆண்டவரே, எங்களை முழு பிள்ளையாக மாற்றுகிறீர். இந்த விசுவாசத்துக்குள்ளே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நடத்த மாட்டீர். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்காக பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்யும், விசுவாசிக்க உதவி செய்யும். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான் நல்ல இருதயத்தை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, உங்களுக்கு சாட்சி போறதுக்குதான் நல்ல உள்ளத்தை கொடுத்துள்ளோம். இவர்களின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்யும். உங்களுடைய வல்ல கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.